புற்றுநோய்கள் பெருகி வர இந்த காலத்தில் கிட்னி புற்றுநோயை பற்றியும் அது எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பற்றியும் எங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கணும் தான் உங்களை எல்லாரையும் இன்றைக்கி வரவழைச்சிருக்கோம். வந்ததுக்கு நன்றி. கிட்னி புற்றுநோய்கள் உலகம் முழுக்க இப்போ கொஞ்சம் பெருகிட்டு தான் வருது. அதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அது ரொம்ப பெருசாகிற வரைக்கும் பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாது. அது சின்னதாக இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கிட்னியையும் காப்பாற்றி வெறும் புற்றுநோயை மட்டும் அகற்றிட முடியும். இதுக்குன்னு தனியாக ஒரு குணம் இருக்குது. எப்படின்னா, அது நம்ம அதை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பெருசாக பரவுறதுக்கு முன்னாடி அந்த புற்றுநோயை நம்ம முழுசாக அகற்றிட்டோன்னா அதுக்கு பெருசாக மருந்துகளோ கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ சர்ஜரி தான் அதுக்கு மெயின் தீர்வு. ஸோ சின்னதாக இருந்ததுன்னா கிட்னியை சேவ் பண்ணி வெறும் கட்டியை மட்டுமே எடுத்து கிட்னியும் காப்பாற்றலாம். ஸோ இது எப்படி முன்னாடியே நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேலே இல்லை வீட்டில் வேறு யாருக்காவது கேன்சர் வந்தாலும் அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு போகும்போது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் பிளட் டெஸ்ட், ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக பத்தாது. வயிற்றுக்குள்ளார வர புற்றுநோய்களை கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வருஷம் இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிளட் டெஸ்ட்டோடு சேர்ந்து இந்த அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் வரவழைச்சோம். போன மாதம் ஆக்சுவலாக வேர்ல்டு கிட்னி கேன்சர் டேன்னு ஜூன் 19 அனுசரித்தோம். ஏன்னா இதை பற்றி பெரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லாததுனால நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றும் சிம்டமே இல்லையே அப்படின்றபோது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யூரினில் பிளட்டு வருது, இல்லை வயிற்று ஒரு கட்டி மாதிரி இருக்குது, ஜென்ரலாக வீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கும் போது கிட்னி கேன்சர்ஸ் ரொம்ப பெருசாகிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே வளரும் போது அதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது வளர்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உடம்பு ரொம்ப வீக்கான பிறகு நம்ம சர்ஜரி பண்ணும்போது அது சர்ஜரியும் ரிஸ்கி ஆகிடும். சில சமயம் பரவிடுச்சுன்னா அந்த சர்ஜரி பண்ணுறதுலேயே அர்த்தம் இல்லாமல் மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து அவேர்னஸ் பப்ளிக்கிட்ட இருந்து அவங்க எப்போவுமே செக்கப் பண்ணிக்கும் போது ஒரு ஸ்கேனையும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்ற சொல்ல தான் மெயினாக கூப்பிட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்தில் ஒரு பேஷண்ட்டை பற்றி நாங்கள் சொல்லணும், அதை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லணுன்றது தான் உங்களை எல்லாரையும் இங்கே கூப்பிட்ருந்தோம். அதை பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப நாளாக அனீமியா இருந்துக்கிட்டே இருந்தது. அனீமியாவுக்கு எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் கொடுத்த போது அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவங்களுக்கு ஏற்கனவே பிபி எல்லாம் இருந்த போதும் அவங்க ரொட்டீன் எவாலுவேஷனில் அல்ட்ராசவுண்ட் பல வருஷமாக பண்ணாததுனால சடனாக இது பண்ணும்போது பார்த்தோம்னா இது ரொம்ப பெரிய கட்டி. இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வயிற்றை பாதி அடைச்ச மாதிரி ஒரு லிவரோட சைஸுக்கு கட்டி மட்டுமே ஒரு 10-12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தது. இதில் என்னென்னா, அந்த கட்டி இல்லாமல் நார்மல் கிட்னியையும் சேர்த்து தான் எடுக்கணுங்கிற போது அந்த நார்மல் கிட்னியும் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் கட்டி மாதிரி இது கிட்டத்தட்ட பாதி வயிறை அடைச்சிக்கிட்டு இருந்தது. அவங்களோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் ஒன்லி 35 kgs. ஸோ அவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணும் போது இந்த கட்டியை எடுக்கணுன்னா வயிற்றை பாதி ஓப்பன் பண்ணி அதை எடுக்கும் போது அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இந்த சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸு, பிளட் லாஸு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, இதை ஒரு ரிஸ்க் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லேயும் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு 2 வகையான அப்ரோச் இருக்குது, லேப்ரோஸ்கோப்பி அண்ட் ரொபோட்டிக் சர்ஜரியில் பண்ணும்போது ப்ராப்ளம் என்னென்னா, காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, மெஷினோட காஸ்ட்டு, ரெக்கரண்ட் காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக அந்த மெஷினுக்கு மட்டுமே நாம் கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs வரைக்கும் செலவு பண்ணணும். வேறு லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது சேம் அது என்ன பண்ணுறோமோ அது அப்படியே நம்ம கையில் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா, காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சர்ஜரி விட சீப்பாக வரும். ஏன் அப்படின்னா, இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா அவங்க 3ஆவது நாளே வீட்டுக்கு போயிடலாம். இல்லாட்டி பெரிய சர்ஜரினா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அவங்களோட ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டி, நிறையா மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு நாம் லேப்ரோஸ்கோப்பி முறையில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். லேப்ரோஸ்கோப்பி முறையில் பிளான் பண்ணாலும் அப்போவே நாங்கள் அந்த பர்மிஷனும் வாங்கிக்குவோம், தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதில் ரொம்ப பெரிய கட்டி, இதை டைரெக்டாக ஓப்பன் போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெகுலராக நாங்கள் பண்ணுறதுனால இது இவங்களுக்கு 35 kgsஸாக இருந்தாலும் லேப்ரோஸ்கோப்பியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி செஞ்சோம் நாங்கள். ஏன்னா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது நம்ம ஓப்பனே பண்ணாமல் சின்ன தொலை வழியாக பண்ணுறதுனால பிளட் லாஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப மைன்யூட்டாக எல்லா பிளட் வெசலையும் நம்ம ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம்.
அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அந்த கிட்னியை மொத்தமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் எடுக்கலாம். இதில் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போது சேஃபாக எடுக்கலாம், லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது உடஞ்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபவுண்டடாக தெரியாமல் சொல்கிறது. அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. இந்த இந்த லேப்ரோஸ்கோபி முறையிலையும் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் எடுக்க முடியும். ஸோ இதுதான் நாம் எடுத்த கட்டி. கிட்டத்தட்ட அந்த கட்டியும் கிட்னியும் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் சைஸ்டு டியூமர். இது ரத்த ஓட்டத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுக்கும் போது இந்த கிட்னி கொஞ்சம் சுருங்கும். ஸோ இதனால் உள்ளே பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும். அது இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். ஆனால் கிட்ட தொடும் போதே அதுலேருந்து நிறையா ப்ளீடிங் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சேஃபாக போயிட்டு அந்த பிளட் வெசல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்தோம்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 50 to 60 ml தான் பிளட் லாஸ். ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ பிளட் கொடுப்போமோ அவ்வளோதான் பிளட் லாஸே ஆச்சு. இவ்வளோ பெரிய கட்டி நம்ம வெளியே எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து என்னென்னா இப்போ லேடிஸ்க்கு பண்ணுற மாதிரி சிசேரியன் பண்ணுற மாதிரி ரொம்ப அடி வயிற்றில் கீழே ஒரு சின்ன கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த இடம் வந்து வலி ரொம்ப தெரியாது. இந்த செஸ்ட் வழியாக ஓப்பன் பண்ணும்போது பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். இது அடி வயிற்றில் பண்ணுற சின்ன கட்டு தான். இதுக்கு நம்ம நீளவாட்டில் இது 7 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுனால அவ்வளோ இருந்தால் போதும், நம்ம நீளவாட்டு வழியாகவே எடுத்துடலாம் அதை. ஸோ இது சைடில் இப்போ 20 சென்டிமீட்டர் இருந்தாலும் நம்ம 20 சென்டிமீட்டர் திறக்கணும்னு அவசியம் இல்லை. வித்தில் 7 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தாலும் 7 சென்டிமீட்டர் இன்சிஷன் இருந்தால் போதும் ஓப்பன் பண்ண. இதை பண்ணிட்டோம்னா யூஸ்வலாக அன்றைக்கே நடக்க வச்சுருவோம். அடுத்த நாள் தான் பேஷண்ட்டு யூஸ்வலாக நல்லா மொபிலைஸ் பண்ணி பை 3rd day 4th day பெரிய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் தேவைப்படலை. அவங்களுக்கு அனிமையாக இருந்தனால கொஞ்சம் பிளட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மற்றபடிக்கு இதுக்கு பிளட்டு லாஸ் ஒன்றும் இல்லாமல் அவங்கள சீக்கிரமாகவே நடக்க வச்சு 3ஆவது நாள் வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு இதுதான் அந்த கீழே இருக்கிறது தான் நம்ம பார்க்குற அந்த ஸ்கார், குட்டி சின்னதாக ஒரு ஸ்கார், அது வழியாக தான் எடுப்போம். அவங்க ஒரு 2-3 நாள் அவங்க நார்மல் லைஃபுக்கே திரும்பி போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வகையான டெக்னிக்ஸுக்கு வந்து வெறும் ரோபோட்டிக் சர்ஜரி மட்டுமே இல்லாமல் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் ஆஃபர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸாக இருக்கிறதுனால, ஒரு டீமாக இருக்கிறதுனால, நிறையா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு டீமாக செயல்படுறதுனால கிட்டத்தட்ட 5 யூராலஜிஸ்ட் இருக்கோம் இங்கே. ஸோ ஒரு டீமாக பண்ணும் போது ஹெல்ப்பும் ப்ரிசிஷனும் எல்லாமே இட் வில் பி பெட்டர். எங்களோட தேட்டர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால வி ஆர் எக்விப்ட் ஃபார் ஆல் திஸ். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே இது பண்ணுவாங்க. பட் என்னென்னா வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் டூயிங் திஸ் ஒன்லி கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஸ்டேட் அண்ட் பிளாடர் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். And that helps us to focus on such complex procedures. So ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஏற்கனவே குழந்தைகள் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கிற பட்சத்தில் இப்போ கிட்னியும் நெஃப்ராலஜியும் ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக டெவலப் ஆகிறதோட பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா we are more focused, we are a team. ஒரு டாக்டர் அப்படின்னு இல்லாமல் we are a team of around 7 to 8 doctors only for kidney problems. The nurses எல்லாருமே they are equipped only to deal with kidney problems. எங்களோட தியேட்டர் ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே more focused approachங்கிறதுனால we are able to do such complicated procedures quite easily. Thanks sir. இந்த மாதிரி எல்டர்லி ஏஜ்லேயும் இவ்வளோ பெரிய கட்டியை நல்லபடியாக ரிமூவ் பண்ணி மற்றவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற வகையாக அவங்க பேஷண்ட் சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அம்மா வந்திருக்காங்க. அம்மா அது முதல்ல நன்றி. நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 26 அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்களோட வெயிட்டும். அதனால் ஒரு குழந்தைக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். பிளட் லாஸ்லாம் அவங்களோட உடம்புக்கும் அவங்களோட இதுக்கும் அவங்க தாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸும் we can do it in a single speciality hospital successfully. நிறையா பேர் வந்து பெரிய சர்ஜரினா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி இல்லை. ஒரு ஃபோக்கஸ்டு டீம் வித் நல்ல சப்போர்ட் இருந்தால் we can manage any complications and any problems அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களையும் வர சொல்லியிருந்தோம். அண்ட் மெயின்லி இது மட்டும் இல்லாமல் வி வாண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கிட்னி கேன்சரோட அவேர்னஸும். ஏன்னா ஒரு இந்த காலத்தில் வித் ஸோ மெனி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சென்டர்ஸ் இத்தனை ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கும் போது ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்னி கட்டி வளருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். அதாவது வந்து நம்ம ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான். அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ஸ்கேன் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸையும் பப்ளிக் கிட்ட கொண்டு போகணும். வெறுமனே ஒரு பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ இசிஜியோ ஹார்ட்டை பார்த்துக்கிற அளவுக்கு
நிறையா பேர் வந்து இசி செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து சுகர் பிபி பார்த்துக்கிறாங்க. பட் அதை மட்டுமே பத்தாது. வயிற்றுக்குள்ளார ஏதாவது சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஒரு நல்ல ஒரு மெத்தடு. அதையும் ஒன்ஸ் இன் அ வைல் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லதுங்கிற அவேர்னஸையும் கொண்டு போகணும் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். கேன்சர் வந்து எதனால? பழக்க வழக்கங்கள்னால இல்லை பொல்யூஷன்னால் வர்றது கிடையாதுங்க சார். இது வந்து யாருக்கு வரலாங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த ஏஜில் வரலாங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு 26 வயசில் கூட நாங்கள் கிட்னி கேன்சர் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சில ஜெனட்டிக் மாறுதல்கள் உடம்புல ஏற்படும் போது இந்த கட்டி வளரலாம். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிட்னி கேன்சர் அவ்வளோ ஈஸியாக பரவிடாது, மெதுவாக தான் வளரும், பெரிய சிம்டமும் காட்டிடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதில் ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த சிம்டம்லாம் வருது அப்படின்னா அது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, உள்ள ஏதோ பிரச்சனைகள் கொடுக்குதுன்னு தான் அர்த்தம். அதுதான் நான் சொன்னேன் நான். இது அவளுக்கு ஸ்கேனில் மட்டும் தான் தெரியும். அதுதான் இதில் இஷ்யூவே. இதில் வந்து யாருக்குமே நம்ம அந்த சிம்டம்ஸ் காட்டி கொடுக்குதுனாலே அது ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்கும் போது 95% எங்களுக்கு வர கிட்னி கேன்சர் பேஷண்ட் வேறு ஏதோ காரணத்துக்காக ஸ்கேனுக்கு போனவங்க தான். ஏதோ லைட்டாக வயிற்று வலி இருந்தது சார், தலைவலி இருந்துச்சு, சுகர் பிபி இருக்குது, ஒரு ஸ்கேனும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் 95% ஆஃப் பேஷண்ட்ஸ். மிச்சம் இருக்க 5% சிம்டமோட வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஆப்ரேஷனே பண்ண முடியாத நிலைமையில தான் வராங்க. ஸோ அந்த அவேர்னஸ்ஸு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், உடம்பு ஒரு மாதிரி நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஸ்கேனும் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இல்லை 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா வெறும் அந்த கட்டியை எடுத்தால் போதும், கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது பெருகி வர டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனில் அது ஃபஸ்ட்டு கிட்னி தான் தாக்கும். ஸோ 2 கிட்னியை விட 1 கிட்னியை விட 2 கிட்னி நல்லது நம்ம உடம்புக்கு. 1 கிட்னி இருந்தாலும் போதும். நிறையா பேர் டொனேட் பண்ணுறாங்க ஒரு கிட்னி, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு. அவங்கள ரொம்ப யாராவது ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் ஒருத்தர் டொனேட் பண்ணுறாங்க ஒரு கிட்னி, அவங்களாம் 1 கிட்னியில் தான் வாழ்கிறாங்க. ஸோ 1 கிட்னி போதும்னு இருந்தாலும் சுகர் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு 2 கிட்னி இருக்கிறது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்னியை எடுக்காமல் அந்த கட்டியை மட்டும் எடுக்கிறது அட்வைசபிள். பட் அதுக்கு பாசிபிலிட்டி, அதுக்கு சாத்தியக்கூறுகள் எப்போன்னா அந்த கட்டி சின்னதாக இருந்தால் தான். கட்டி வளர்ந்துருச்சுன்னா நம்மளால் அந்த கிட்னி தான் எடுத்தாகணும். ஏன்னா வெறும் கட்டியை மட்டும் பெரிய கட்டியில் எடுத்தோம்னா மறுபடியும் அந்த கிட்னியில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக இருந்தால் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 1%க்கும் கீழே தான். அதனால தான் அந்த அவேர்னஸ் திருப்பி நான் சொல்கிறது. ஏன்னா சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கிட்னியையும் காப்பாற்றிடலாங்கிறது தான். அது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அந்த கட்டி எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. அகைன் அந்த வெறும் கட்டி எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. அதை வந்து ரோபோட்டிக்கில் லேப்ரோஸ்கோப்பிலையும் பண்ணிடலாம். நம்ம கிட்னியை சேவ் பண்ணுறது கூட நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டி இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதும் சின்னதாக தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட சர்ஜரி முடிஞ்ச 2வது நாளே 3வது நாளே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் கிட்னியை காப்பாற்றிட்டு. ஸோ அதுதான் இதில் இந்த மெயினாக நான் சொல்ல வந்த பாயிண்ட். நீங்கள் பார்த்து எப்படி சுகர் பேஷண்ட் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட அதுதான் அதிகமாக இருக்க மாதிரி. என்ன காரணம்? எதனால் வந்து இவ்வளவு தூரம் கிட்னியால் வந்து சின்ன பாதிப்பு எதனால் அதிகமாக ஏற்படுது? அகெயின் வாழ்க்கை முறைகள் தான் சார். நாம் சென்னை சுகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆஃப் த வேர்ல்டுங்கிற மாதிரி ஆகிட்டு வருது இந்தியாவே. டயாபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பெருகி வர்றது இந்தியாவில் தான். அது இல்லாமல் பிபியும் அதிகமாக பெருகி வர்றது நம்ம நாட்டில் தான்.